தமிழ்நாட்டுல 63 லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறான். அதுல 15 லட்சம் பேர் இந்தியோட படிக்கிறான். படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பேரு சிபிஎஸ்இ. அங்க இந்தி உண்டு, தமிழ் கிடையாது. ஆனா தமிழ்நாடு சென்னை மாவட்டத்துல சவுகார்பேட்டையில தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் 28 பள்ளிக்கூடம் இருக்கு. அங்க ஒரு தமிழ் மாணவன் கிடையாது, ஒரு தமிழ் மொழிப்பாடம் கிடையாது. அனைத்துமே அது ஹிந்தி சார்ந்த ஒரு மாவட்டமாக செயல்படுகிறது. தனியார் பள்ளியில் ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு 50,000 வரையிலும் செலவு செய்கிறது தமிழ்நாட்டு அரசு. தாய் தமிழ் பள்ளிக்கு ₹1 கிடையாது. 28 மார்வாடி பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டு அரசு செலவு செய்யுது. ஆனால் தமிழ்நாட்டு அரசு தாய் தமிழ் பள்ளிகளுக்கு நாங்க போராடி பெற்றது எவ்வளவு தெரியுங்களா? தொகை வெறும் ₹590. பாஜக வந்துவிடும் ஆகையினால இவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாஜகவை கொண்டு வந்தது யார்? யாருடைய கூட்டணியில் முதல் பாஜக தமிழ்நாட்டில் வந்தது? இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அன்றைக்கு பாஜகவை கொண்டு வந்துச்சா இல்லையா? இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாட்டு எல்லை மீட்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற திருமுனை கூட்டத்தின் தலைவர் தோழர் மூசா அன்புகிட்டு அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் ஸ்டான்லின் அவர்களே, இங்கே தமிழிசை பாடலை பாடி அமர்ந்திருக்கிற பாவலர் கீர்த்திவாசன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் அமுதன் அவர்களே, தோழர் வடிவேலன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் பாரதி அவர்களே, இங்கே கூட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களும் நாம் தமிழர் கட்சி தோழர்களும் தமிழ் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த தோழர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய எல்லை இன்று வரையிலும் ஒழுங்கு செய்யப்படவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 830 கிலோமீட்டர் கேரளாவுடைய எல்லை, அதில் 200 கிலோமீட்டர் கூட இதுவரையிலும் உறுதி செய்யப்படவில்லை. நாளுக்கு நாள் கேரளா அரசு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக் கொண்டு வருகிறது. ஆனால் நாம் எல்லை மீட்ட நம்முடைய வீரர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். தலையை கொடுத்து தலைநகரை காத்த மாப்போசி, அதே போல இங்கே படமாக இருக்கக்கூடிய மங்களங்கிழார், விநாயகம், கோல்டன் சுப்பிரமணியம், இவர்கள் எல்லாம் வடக்கு எல்லையை காத்த பெரு வீரர்கள். இப்படி நம்முடைய எல்லையை காத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தெற்கு எல்லையும் காத்து கொடுத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரி போயிருக்கும், இங்கே திருத்தணி போயிருக்கும், அத்திமாஞ்சேரி, பள்ளிப்பட்டு அதெல்லாம் கிடைத்திருக்காது. நாம் இங்கே நிறைய இழந்திருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு தமிழ்நாடு என்பது 1,30,000 சதுர கிலோமீட்டர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஆனால் இன்னொரு தமிழ்நாட்டை இழந்திருக்கிறோம். ஆந்திராவிலே பெரும்பகுதியை இழந்திருக்கிறோம். சித்தூர், நெல்லூர், புத்தூர் இதெல்லாம் நம்முடைய தமிழ் எல்லைகள், நம்முடைய தமிழ் நிலங்கள். அதே போல பெங்காலூர், அந்த தங்க சுரங்கம் எடுக்கக்கூடிய கோலார், இந்த பகுதியெல்லாம் நாம இழந்திருக்கிறோம். அதே போல இங்க மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய பீர்மேடு, தேவிகுளம் இவையெல்லாம் இழந்திருக்கிறோம். தமிழர்கள் ஏமாளிகளாகவே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் ஏமாளி அல்ல, தொடக்க காலத்திலிருந்தே ஏமாளிகள் தான். நம்முடைய எல்லை என்பது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் மிகப்பெரிய எல்லை. அது சென்னை தலைமாகாணம், 1700களில் தலைமாகாணம். அந்த மாகாணம் இன்றைக்கு நம்முடைய கையை விட்டு போனதுதான் 1953 பொட்டி ஸ்ரீராமுலு போராட்டத்தின் பிறகு அது ஆந்திராவாக பிரிந்தது.
1956 நவம்பர் 1 கர்நாடகம் மலையாளம் பிரிந்தது. நம்முடைய எல்லையை இழந்திருக்கிறோம், மண்ணை இழந்திருக்கிறோம், மக்களை இழந்திருக்கிறோம். இதையெல்லாம் இழந்துட்டு தான் நம்ம கொண்டாடி கொண்ட இருக்க வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறோம். தமிழ்நாட்டை கொண்டாட முடியுமா என்று கேட்டால் கொண்டாட முடியாது. தமிழ்நாட்டு நாளை கொண்டாடுகிறோம், தமிழ்நாட்டை கொண்டாட முடியுமா? எப்படி கொண்டாடுவது? தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழி வழியில் படிக்கின்றார்களா? எத்தனை பேர் படிக்கின்றார்கள்? தாய் தமிழ் பள்ளியிலே படிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை மகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார், அமுதினி. 2 குழந்தைகளையும் தாய் தமிழ் பள்ளியில படிக்க வைத்திருக்கிறார். அதே போல இந்த பகுதியில் இருந்து 20 குழந்தைகளை தாய் தமிழ் பள்ளிக்கு அம்பத்தூருக்கு அனுப்பியும் வைத்திருக்கிறார். அந்த அக்கறை யாருக்கு இருக்கிறது? மொழியை பாதுகாக்காமல் இனத்தை உருவாக்க முடியாது. மொழி போய்கொண்டே இருக்கிறது, செத்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் 63 லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறான். 63 லட்சம் பேரு, அதுல 15 லட்சம் பேரு இந்தியோட படிக்கிறான். அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பேரு சிபிஎஸ்இ. அங்க இந்தி உண்டு, தமிழ் கிடையாது. ஆனா தமிழ்நாடு மீதி இருக்கிறான் 63 லட்சத்துல 15 லட்சம் போச்சுன்னா மீதி இருக்கிறவன் அரைகுறையா இந்தி படிக்கிறான், 3 மொழியா படிக்கிறான். அவன் படிக்கிறதெல்லாம் பதின்ம பள்ளி. இப்படியாக பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வி இல்லை என்பது ஒரு பக்கம், தமிழே இல்லை என்பது இன்னொரு பக்கம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு. பதின்ம பள்ளியில ஒரு 40 லட்சம் பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு பாடமா தமிழை படிக்கிறான். அதுலயும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. இந்த பள்ளிக்கூடத்துல அந்த தமிழ் பாடமும் கிடையாது. அங்க அவரவர் தாய்மொழி. அதற்கு அவர்கள் விதிவிலக்கு பெற்று அந்த குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சட்டம் இருக்கு, அரசாணை இருக்கு. என்னன்னு இருக்கு? எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஒரு மொழி பாடமா தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. 2006 போடப்பட்ட சட்டம். ஆனா அதையெல்லாம் மீறிதான் நடத்திக்கிட்டு இருக்கான். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. எப்படி நடத்துறான்? எங்களுக்கு அரசனுடைய வழிகாட்டுதல் இல்லை, புத்தகங்கள் இல்லை என்று சொல்லுகிறார். சென்னை மாவட்டத்தில் சவுகார்பேட்டையில் 28 பள்ளிக்கூடம் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் 28 பள்ளிக்கூடம் இருக்கு. அங்க ஒரு தமிழ் மாணவன் கிடையாது, ஒரு தமிழ் மொழிப்பாடம் கிடையாது. அனைத்துமே அது ஹிந்தி சார்ந்த ஒரு மாவட்டமாக செயல்படுகிறது. 28 பள்ளிக்கூடத்துக்கும் பணம் கொடுக்குது தமிழ்நாட்டு அரசு. தமிழ்நாட்டு அரசு 28 பள்ளிக்கூடத்துக்கும் பணம் கொடுக்குது. தமிழ் ஆசிரியர் இல்ல, தமிழ் மாணவன் படிக்கல. இது எப்படி தமிழ்நாடு நம்ம கொண்டாட முடியும்? ஆனால் தமிழ்நாட்டில் தாய் தமிழ் பள்ளிகள் தொடக்க காலத்தில் ஒரு 60-70 பள்ளிகள் இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா? வெறும் 15 பள்ளிக்கூடம், வெறும் 15 பள்ளிக்கூடமாக குறைந்திருக்கிறது. மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. வெறும் 1098 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசு கிட்ட உதவி கேட்கிறோம். இந்த பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும், உதவி கொடுங்கள், ஆசிரியருக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்கிறோம். இதுவரையிலும் கொடுக்கல, இதுவரையும் கொடுக்கல. ஆனால் கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று போட்டாங்க 2009. அது 2010 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. 2013 இருந்து 25 விழுக்காடு அது பள்ளிக்கூடத்தில் படிக்க, தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு 25 விழுக்காடு சம்பளம் கொடுக்குது தமிழ்நாட்டு அரசு. 25 விழுக்காடு. ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு 50,000 வரையிலும் ஒரு ஆண்டுக்கு செலவு செய்து தமிழ்நாட்டு அரசு, மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் பங்கு போட்டு கொடுக்குறாங்க. 60-40. அதுதான் போன ஆண்டு கொடுக்கலன்னு நிறுத்தி வச்சிருந்தாங்க, இப்ப மறுபடியும் கொடுக்குறாங்க. தனியார் பள்ளியில் ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு
50,000 வரையிலும் செலவு செய்கிறது தமிழ்நாட்டு அரசு. தாய் தமிழ் பள்ளிக்கு ₹1 கிடையாது. 28 மார்வாடி பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டு அரசு செலவு செய்யுது. ஆனால் தமிழ்நாட்டு அரசு தாய் தமிழ் பள்ளிகளுக்கு நாங்க போராடி போராடி பெற்றது எவ்வளவு தெரியுங்களா? தொகை வெறும் ₹590. வெறும் ₹590 எந்த வகையில கொடுக்கறாங்கன்னா, புத்தகம், குறிப்பேடு, புத்தக பை, செருப்பு இதெல்லாம் சேர்த்து ₹590 ஒரு குழந்தைக்கு. அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற ஊதியத்தின் வழியாக ஒரு குழந்தைக்கு 60,000 வரையிலும் செலவு செய்கிறது தமிழ்நாட்டு அரசு. அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு குழந்தைக்கு 25,000 60,000 செலவு செய்து தாய் தமிழ் பள்ளி பிள்ளைகளுக்கு வெறும் ₹590 செலவு செய்து. இது தமிழ்நாட்டை நம்ம கொண்டாட முடியுமா? எந்த வகையில் கொண்டாடுவது? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கடந்த மாதம் ஒரு செய்தியை வெளியிடுறாரு. அது என்னன்னா, மெட்ரோ தொடர்வண்டி, சாதாரண போக்குவரத்து தொடர்வண்டி, போக்குவரத்து பேருந்து, இந்த மூன்றுக்கும் ஒரே செயலி. சரி, வெளியிடுங்க. அதுல தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷ், தமிழ் இந்த 4லயும் வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு கலப்பு இனமாக ஆக்குகிற செயலை அரசு செய்துங்க. அரசு செய்து எதுக்கு தெலுங்கு இங்க, எதற்கு இங்க கன்னடம்? அது அரசே செய்து இந்த செயலியை வெளியிடும் போது அது பெருமையா வெளியிடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டு அரசு வேணும் என்று இந்த நாட்டை கலப்பு இனமாக மாற்றுகிறது. தமிழனுக்கு என்று ஒரு நாடு இருக்குதுன்னா இந்த நாடு தான். இன்னொரு நாடு இருக்குது, அது தொலைவா இருக்கு, அதையும் பிச்சு பிடிங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய நாட்டை தமிழ்நாடு என்று பெயரை வைத்துக் கொண்டு மற்ற எல்லா உள்ளடி வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது அரசு. எந்த அரசு என்றால் எல்லா அரசும் தான். 1952 தேர்தல் நடக்குது இந்தியா முழுக்க. அந்த அத்தனை அரசுகளுமே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோயில் எங்க தமிழ் இருக்கா? கோயில்ல கிடையாது. கோயில்ல இருந்தாலும் அது என்ன பண்றாங்க, இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் தான் போட்டிருக்காங்களே தவிர அது கோயில்ல முழுமையாக தமிழ் கிடையாது, வழிபாடு கிடையாது, குடமுழுக்கு கிடையாது, பெயர் அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தான் அறிவிக்கிறாங்க, வடபழனி கோயில்ல 1,63,00,000 கட்டடம் கட்டியிருக்கிறோம், அங்க ஆகம விதிப்படி நாங்கள் சொல்லித்தர போகிறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாடு முழுக்க 38,000 கோயில் இருக்கு. 38,000 கோயில்லையும் ஒரு கோயில்ல 2 பேருக்கு தமிழ் ஓதுவாருக்கு வேலை கொடுத்திருந்தா கூட 76,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கலாம் தமிழ்நாட்டு அரசு. ஏன் கொடுக்கல? தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றால் வழிபாட்டில் தமிழ் வேண்டும், தமிழ் கல்வியில் தமிழ் வேண்டும். தமிழ்ல கல்வியில தமிழ் இல்ல, வழிபாட்டுல தமிழ் இல்ல. இந்த கடையெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அங்க எங்க தமிழ் இருக்கான்னு பாருங்க. சோபா டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட், எங்க இருக்கு தமிழ்? தமிழ்நாட்டில் கடை வைக்கிறாங்க, அதுக்கான சட்டம் இருக்கு. தமிழ்ல தான் 5 மடங்கு பெரிதாக எழுத வேண்டும் என்று சட்டம் இருக்கு. யார் கடைபிடிக்கிறார்? அரசு இருக்கு, காவல்துறை இருக்கு. ஏன் அதை கேட்கல? அவங்க வரி கட்டும் போது உன் கடையில தமிழ்ல பேர் வச்சிருக்கிறியா, அப்படி பேர் வச்சிருந்தா படம் பிடிச்சி எடுத்துட்டு வா, அப்பதான் நான் வரி வாங்குவேன், இல்லைன்னா நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன், நீ கடையை காலி பண்ணுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன் செய்யல? ஆனா ஒரு தலைக்கவசம் இல்லாம போனா பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மள என்ன பண்றாங்க, நடு ரோட்ல நின்று வம்பு பண்றாங்க. நம்ம மேல உயிர் மேல அக்கறை இருக்குது போல நினைச்சுக்கிட்டு, நமக்கு உயிர் மேல அக்கறை இருக்கு, ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, வழியில நின்றுகிட்டு வாய ஊது 1000 ரூபாய் ஃபைனு. நாய்க்கு உரிமை வாங்கலன்னா 5000 ஃபைனாங்க. நாய்க்கு உரிமை வாங்கலன்னா 5000 ஃபைனு. இந்த நாதாரிகள் கடை வச்சிருக்குற, அது கடையில தமிழ் இல்லையே, ஏன் நீ வெறும் 2000 போடுற? நாயை விட அந்த கடைக்காரன் அவ்வளவு மோசமா? நான் சொல்லல, கேட்கிறேன், இந்த அரசு கிட்ட கேட்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நீ கடைகளில்
நிறுவனங்களில் விளம்பர பலகையை தமிழ் தான் வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கு. 1982 போட்ட சட்டம் இருக்கு, அரசாணை இருக்கு. ஏன் அதை நீ செய்யல? ஏன் நீ தமிழ்ல படிக்க வைக்காம போனதுக்கு என்ன காரணம்? மக்கள் விரும்புறாங்கன்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. மக்கள் விரும்பல, மக்களை விரும்புகின்ற இடத்துக்கு தள்ளி இருக்குது அரசு. தமிழ் வழி கல்வி படித்தவருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேலை உரிமை என்று சட்டம் போடு, எல்லாம் மாறிடும். மாறாதா? ஆங்கிலம் ஒரு மொழி பாடம் படிக்க போறாங்க, அது யாரும் நம்ம தடுக்கலையே. நீ 1ஆம் வகுப்புல இருந்து ஆங்கிலம் வச்சுட்ட, 1ஆம் வகுப்புல இருந்து ஆங்கில வழியும் வச்சுட்ட. ஆனா அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சியும் இல்லை. நேற்றைக்கு வந்து தமிழ் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க, தமிழ் வழியில நடத்திக்கிட்டு இருந்தவங்க இன்றையிலிருந்து ஆங்கில வழியில் கற்றுத் தருவதற்கான திறன் இருக்குமா? உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு பேசுவோம், திறன் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த மக்களை முட்டாளாக்குறாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னு திருக்குறள் சொல்லுது. இங்க இயற்றுதல் எங்க இருக்கு? பொருளாக்கம் என்ன இருக்கு? இங்க தமிழ்நாட்டுல என்ன பொருளாக்கம் செய்து இவங்க விற்பனை செய்ய போறாங்க? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பொருளாக்கம் செய்யற ஒரே ஒரு ஆக்கம் தான் இருக்கு. அது என்ன ஆக்கம்? எல்லாரும் குடிக்கிறானே அந்த தண்ணியை உருவாக்குறது மட்டும்தான் இங்க ஆக்கம். தமிழ்நாடு அரசு உருவாக்குகிற ஒரு பொருள் என்னன்னா, டாஸ்மாக் கடையில தண்ணியை உருவாக்கி கொடுக்கிறது தான். அதை வாங்கி குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடக்குறான். அதை குடிச்சிட்டு வந்து 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும்ன்றான். ஏன் அது? அந்த ஆக்கத்தை நிறுத்து. 2021 தேர்தலில் வரும்போது சாராய கடையை மூடுவன்னு சொன்ன அரசு ஏன் இன்னும் மூடி திறந்து வச்சிருக்கு? அது ஏன் இந்த மக்களை ஏமாத்துற வேலையை செய்யுது? அப்ப அரசு ஏமாற்றுகிற செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு வெளிப்படையான செயல்கள் தான் இது. அரசு மக்களை ஏமாற்றுகிறது. 30,000 பேர் சென்னை தூய்மை பணியாளர்கள், 30,000 பேர் சென்னை பெருநகர மாநகராட்சியில் பணி செய்யக்கூடியவர்கள் 30,000 பேர், 426 சதுர கிலோமீட்டர் கொண்ட சென்னையில அவர்களுக்கு காலை உணவு மதிய உணவு எல்லாம் போடுறீங்க. சரி, ஏன் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்களா? அவங்களுக்கு சம்பாதிச்சு சாப்பிட தெரியாதா? அவர்களை நல்ல வாழ்வுக்கான அதிகாரத்தை எங்க தர போறீங்க? எப்ப தர போறீங்க? சாப்பாடு போட்டுட்டா அதிகாரம் கிடைச்சிருமா உங்களுக்கு? அப்ப அரசு ஏமாத்துக்கிறதா இல்லையா? போராடியவர்களை என்ன செய்தது? அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அகற்றி தூக்கி போட்டுச்சு, குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க. அந்த அரசு தான் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறணும்னு நம்ம ஊர்ல புரட்சி பேசுறவங்களா இருக்கிறாங்க. புரட்சி என்றாலே இன்னைக்கு இருக்கிற அரசை பாதுகாத்துக் கொள்வதுதான் புரட்சி. அந்த அரசை திருத்த வேண்டும் என்ற எண்ணம்லாம் அவர்களுக்கு அறவே கிடையாது. பாஜக வந்துவிடும் ஆகையினால இவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாஜகவை கொண்டு வந்தது யார்? யாருடைய கூட்டணியில் முதல் பாஜக தமிழ்நாட்டில் வந்தது? அதை கேட்கறதுக்கு யாரும் அதிகாரம் இல்லையா? நீங்க தானே கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அன்றைக்கு பாஜக கொண்டு வந்துச்சா இல்லையா? கொண்டு வந்துதான் ஒரு கெட்ட கட்சியில நல்லவர் இருக்கிறாரு, வாஜ்பாய்க்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு முக. அப்போ இவர்கள் நினைத்தால் கொண்டு வருவார்கள், இவர்கள் நினைத்தால் வேண்டாம் என்பார்கள். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்வியை கொண்டுட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்குன்னு. அந்த கல்வியை எடுத்து பாத்தீங்கன்னா, கல்வி திட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன போட்டிருக்கோ அப்படியே அவங்க வேற ஒரு மொழியில சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். தமிழ் வழி கல்வி படித்தவருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டின் வேலை உரிமை என்று சட்டம் போடு. டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு. தமிழ்நாட்டினுடைய கடைகளில் நிறுவனங்களில் தமிழில் தான் எழுத வேண்டும் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்த, ஆணையை நடைமுறைப்படுத்து. இதெல்லாம் செய்யாமல் தமிழர்களை ஏமாற்றாதே, தமிழர்களை வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டு இந்த நாளை கூட கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஜூலை 18 கொண்டாடுங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஏன்னா அதிமுக 2019 என்ன சொன்னாங்க? அவங்க தான் முதல்ல இத ஒரு அரசு அங்கீகாரமா கொண்டுட்டு வந்தாங்க. அதற்கு முன்னால தமிழக பெருவிழா என்று தமிழ் சான்றோர் பேரவை நடத்திய அருணாச்சலம் அதை கொண்டு வந்தார். நம்ம எல்லாரும் அதுல கலந்துகிட்டோம். அதற்கு பிறகு அது மங்கி போயிடுச்சு. மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமா சில அமைப்புகள் கொண்டாடினார்கள்.
அதை அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு அதிமுக காலத்துல தான் அது கொண்டுட்டு வந்தாங்க. 2019 ஒரு அரசாணை போட்டாங்க, தமிழ்நாடு நாள் விழா என்று. உடனே இவங்க 2021 வந்தவொடனே அதை தூக்கிட்டு ஜூலை 18 அது பேர் வச்ச நாள், உள்ள பிறந்த நாளை விட்டுட்டாங்க, பிள்ளைக்கு பேர் வச்ச நாளா கொண்டாடுனாங்க. இப்படி அதுலயும் குழப்பம். இந்த ரெண்டு கட்சிகளுமே தமிழர்களை ஏமாத்துகிற கட்சிகள் தான். தமிழர்கள் தான் அதுல இருக்கிறாங்க, வாக்களிக்கிறாங்க. தமிழர்கள் தான் அதை தாங்கி பிடிக்கிறாங்க. நமக்கு இருக்கிற வேதனை என்னன்னா, தமிழர்கள் திரும்ப வேண்டும், தமிழர்கள் அந்த இடத்தை காலி செய்து விட வேண்டும். அந்த கூடாரத்தில் நமக்கு வேலை இல்லை, அங்கே இனமாக வாழ முடியாது. அதனாலதான் அவங்க திராவிடம்னு ஒரு இனத்தை சொல்றாங்க, நம்ம மேல திணிக்கிறாங்க. தமிழ் இனம்னு சொல்லு, தமிழர்னு சொல்லு, தமிழ்நாட்டானாலும் சொல்லு, அதையெல்லாம் விட்டுறாங்க. இல்லாத ஒன்று, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே கோலோச்ச வேண்டும், நன்றா கொடுத்து திரிய வேண்டும். 44 லட்சம் ரூபாய் கொண்டு போய் திருப்பதி திருமலைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு KN நேரு. 44 லட்சம். தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் சரியா இல்லாம இருக்கு, அரசு பள்ளிக்கூடங்களே சரியில்லை, ஒழுகுது, எப்ப இடிஞ்சு தலையில விடும்னு தெரியாது. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்து அந்த பள்ளிக்கூடங்களையாவது காப்பாற்றி இருக்கலாம். இல்ல ஒரு மருத்துவமனைக்கு கொடுத்து அந்த மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை, கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கலாம். எதையுமே கொடுக்காம கொண்டு போய் திருமலையில கொண்டு போய் 44 லட்சத்தை கொட்டி கொடுத்திருக்காரு KN நேரு. நான் கொடுக்க கூடாதான்னு ஒரு கேள்வி வரை கேட்கிறார். அப்ப தமிழர்களை ஏமாற்றி அவர்களுடைய அந்த மாநிலத்திற்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஆற்றலாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியா இருக்கு. இங்க கூட சொன்னார் நம்முடைய தலைமை வகிக்கக்கூடிய அன்பு கிட்ட சொன்னார், 5 கோடியே கொடுத்திருக்காங்க, 5 கோடியே கொடுத்திருக்காங்க ஒரு விளையாட்டு வீரனுக்கு 5 கோடி. ஆனா நம்ம விளையாட்டு வீரனுக்கு அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப இவங்க செய்யறதெல்லாம் வெளிப்படையா தெரியுது. அதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் கையில தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த வாக்கு என்பது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அவர்கள் ஆட்டம் எல்லாம் நடக்குது. அந்த ஆட்டத்தை குறையுங்கள், இந்த ஆட்டத்தை நிறுத்த சொல்லுங்கள். இது ஒன்னும் உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, உங்க தாத்தா, நீங்க, உங்க பையன், உங்க பேர, உங்க எல்லாம் அந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு இது ஒண்ணு தமிழ்நாடு ஒண்ணு உங்க வீட்டு சொத்து அல்ல. இந்த தமிழ்நாடு என்பது மக்களுக்கானது. மக்களுக்கான உரிமை இல்லை. வேலை வாய்ப்பு உரிமை இருக்கிறதா? தமிழில் படித்தால் வேலை வாய்ப்பு உரிமை இருக்கிறதா? தமிழர்களுக்கான உரிமை இருக்கிறதா? தமிழ் எல்லையை எப்படி காப்பாற்ற முடியும்? படை, குடி, கூழ், நட்பு, அமைச்சு, அரண் என்று 6 உறுப்புகள் கொண்டதுதான் அரசருள் ஏறு என்று வள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். படை இருக்கிறதா தமிழ்நாட்டில்? என்ன படை இருக்கிறது? எதிர்கட்சியை ஒடுக்குவதற்கான படை இருக்கிறது. 41 பேர் செத்து போனா இரவோடு இரவா 30 பேருக்கு உடற்கூறாய் செய்து எரிக்கிறதுக்கு அனுப்பியாச்சு. அதற்கெல்லாம் படை இருக்கிறது. ஆனால் உண்மையிலே மக்களை பாதுகாக்கக்கூடிய படை இருக்கிறதா? இல்லை என்றால் மீனவர்கள் போய் இத்தனை ஒரு 1000 பேர் செத்து போனா கடலுக்குள்ள, யாரால? சிங்கள காடையர்களால செத்து போனா. இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 15 பேரை பிடிச்சிட்டு போயிட்டான். ஏன்? தமிழ்நாட்டுக்கு படை இருந்தால் அதை தடுத்து நிறுத்திருக்கலாம், ஏன் நிறுத்த முடியவில்லை? தமிழ்நாட்டுக்கு என்று படை கிடையாது. இந்த காவல் எல்லாம் அது ஒரு படை கிடையாது. அது எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் தமிழ் தேசியத்தை ஒடுக்குவதற்குமான காவலர்களாக தான் இருக்கின்றார்களே தவிர உண்மையான படை கிடையாது. குடி இருக்கா? நமக்கு குடிமக்கள் பெயர் இருக்கா? நீங்கள் இந்திய குடிமகன் என்றுதான் பதிவு செய்ய முடியும், தமிழ் குடிமகன் என்று பதிவு செய்ய முடியுமா? தாத்தையா என்ற அந்த தமிழ் குடிமகன் மட்டும்தான் பதிவு செய்திருக்க முடியும். நமக்கெல்லாம் தமிழ் குடி என்று பெயரே கிடையாது. படை, குடி, கூழ் இருக்கா? எல்லா பொருளும் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இன்னைக்கு என்ன உற்பத்தி ஆகிட்டு இருக்கு? மழையெல்லாம் கூட சுரண்டி எடுக்கிறான். மழையெல்லாம் சுரண்டி எடுத்து கிரஷர்ல கொண்டு போய் அரைச்சு மாவாக்கி அதை எம் சாண்டுன்னா இன்னொரு ஏதோ சாண்டுன்னு வித்துக்கிட்டு இருக்கான். நம்முடைய கூழ் இருக்கா? இல்ல. படை, குடி, கூழ், நட்பு இருக்கா? இல்ல. அமைச்சு இருக்கா? நல்ல அறிவுள்ள அமைச்சர்கள் இருக்காங்களா? இல்ல. அரண் இருக்கா? அரண் தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இருந்தால் தானே இந்த எல்லையை நம்மால் பாதுகாக்க முடியும். ஈழ தமிழ் தேசிய தலைவர் சொன்னாரு, எல்லையை நீ பாதுகாக்கவில்லை என்றால் உன்னை நோக்கி எல்லை வந்துவிடும் என்று சொன்னார். அந்த நிலையில தான் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழர்களே, நாம் சிந்திப்போம், மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்லுவோம்.
அந்த திராவிட முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டெடுப்போம். அந்த மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வகையாக தமிழ் வழி கல்விக்கு ஆதரவாக இருங்கள், தமிழ் வழி பண்பாட்டுக்கு ஆதரவாக இருங்கள். இதே போல பெயர் பலகை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருப்போம். அப்படி இருந்தால் தமிழ் தேசியத்தை நம்முடைய கைக்குள் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கு நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.